Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து 1.62% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1% நியரஸ்ட் வரைக்கும் நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 96 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி 0.62% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர் நிஃப்டியை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து மந்த்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டு மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டாக கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து சப்போர்ட். ஓகேங்களா? இந்த இடம் சப்போர்ட். இந்த இடத்துல வந்து நம்ம டே சார்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஜோனாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு ஜோன் சொல்லுவோம். ஏன்னா அதிக டச் வந்து இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிருக்குனால இந்த சைட்வேஸ்லாம் சேர்த்தி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல கிளியர் கட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டில் மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த லெவல்த்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கிளியராக. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ரீடெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகி கிளியராக ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட்டில் மறுபடியும் மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆக போகுது இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ஹையில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையில் வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது இப்போ. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த லோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்குது. அதே மாதிரி இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில் போகுது அப்படின்னா இந்த ஜோன்னா இங்கே இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் அவுட் காமிச்சிட்டு மறுபடியும் கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இங்கே ஒரு 100 பாயிண்ட் 130 பாயிண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கலாம். 200 பாயிண்ட்டு கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு 200 பாயிண்ட் மேலே போய் கன்ஃபார்ம் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து 200 பாயிண்ட், டவுன் ட்ரெண்டில் 200 பாயிண்ட்டு கீழே வந்து நடந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து மேலே போகுமா கீழே போகுமா அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதை விட கம்மியான டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1 ஹவர்ஸில் நம்ம பார்க்கலாம். 1 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம், டிலீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ ட்ரெண்ட் லைன் டச்சில் நிற்குது. அப்புறம் வந்து ஓவரால் இந்த ஸ்விங்கோட ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது மேலே. இப்போ இந்த இடங்கிறது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்சிஎல் நம்ம வந்து ட்ரா பண்ண ஆர்எஸ்ஐ பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஆர்எஸ்ஐயில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ட்ராப் ஆனது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் பொழுது ரிஜெக்ஷன் ஆகுதா, அப்படி இல்லை வந்து இது ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு சைட்வேஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால, ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறனால இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் பிரேக் பண்ணி அக்ரெசிவாக மேலே போகும். அதுதான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு மேலே பை வரும்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்கு மேலே ஒரு 1 ஹவரில் கேண்டில் க்ளோஸ் வச்சானா அதுக்கப்புறம் தான் பையிங் ஜோனே வரும். இதில்
இந்த லோ கீழே தான் செல் ட்ரெண்ட் வர ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே இருக்கிறனால கம்மியான டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா அந்த பேட்டர்னோட இதை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணாலும் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இவ்வளோ தூரம் தான் போகலாம், 200 பாயிண்ட் போகலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணால் இவ்வளோ தான் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஸ் இந்த இடத்துல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு ஒன்று மேலே போகலாம், இல்லை அப்படிலாம் கீழே போகலாம். இதுதான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ இது வரைக்கும் ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு ட்ரேடும் வந்து எடுக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட பிரேக் அவுட் இருக்குது. அப்புறம் இந்த ஜோனில் இருக்கிறனால சப்போஸ் போனாலும் இவ்வளோ தூரம் தான் போகும், 200 பாயிண்ட்குள்ளே தான் போகும். அந்த மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி இருக்குது. இப்போ நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து இப்போ நிஃப்டி பார்த்தாலும் உங்களுக்கு நிஃப்டி எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த இது RSI எடுத்து விட்டுறேன். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. டே சார்ட்டுக்கு மாற்றணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கப்பூரில் நிஃப்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நிஃப்டியில் இருக்குது. இந்த பெரிய கேண்டில் வந்து ஒரு பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஃபர்தராக மேலேயே போகும். உங்களுக்கு பெரிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் கேண்டில், இதுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த லெவல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தா இந்த கேண்டலுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம 1 ஹவர்ஸில் பார்க்கலாம். அடுத்து 4 ஹவர்ஸில் கிளியராக தெரியல அப்படிங்கிறனால தான் 1 ஹவர்ஸ் போகிறோம். 1 ஹவர்ஸில் போனோம் அப்படின்னா லைன் சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையிலேருந்து இதுக்கு ஓகேங்களா. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுதுன்னா இது வந்து இந்த பெரிய ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கு மேலே போகணும். அந்த இது ஜோனை விட்டு வெளியே போகணும் மார்க்கெட் சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் லைன் சார்ட் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹை ஓகேங்களா. இது வந்து இது சேம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து கிளியராக இருக்குது சார்ட்டு. ஆனால் நிஃப்டி வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கிறனால நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிஃபர் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து கேப் அதிகமாக இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அதிகமாக இருக்குது. 300 பாயிண்ட் இருக்குது. நியரஸ்ட்டாக வந்து 250 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து 190க்கு மேலே நியரஸ்ட் இருந்துச்சு சொல்லப்போனால். இப்போ வந்து நம்ம அந்த ஜோனை நம்ம எடுத்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போகலாம். ஏன்னா இது ஜோனாக இருக்கிறனால இந்த ஜோனில் எப்போ வேணால் திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேலே போனாலும் நம்ம ஏதோ ஒரு நியரஸ்ட் டார்கெட் வச்சு தான் நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு பெரிய லாங் ட்ரெண்டை வந்து விட முடியாது இந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துல வேணால் இதில் திரும்பலாம். இதுக்குள்ளே வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது, இந்த ஜோனுக்குள்ளே நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்ன இருக்குது நியரஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து அந்த இடத்துல போட்டுட்டு கேண்டில் சேஞ்சபிள் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியே வரக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துல இது ஒரு ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனோன்னா இது ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து இந்த பிளாக் கலர் 15,712, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 15,800, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா 15,850. இந்த 3 லெவல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல்லையுமே மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த லெவலில் போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதுக்கிடையில் போகாது. இதில் இந்த ஜோனை பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த லோவை பிரேக் பண்ணணும், அதான் கீழே வர ஆரம்பிக்கும். கீழே வந்தாலும் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் போட்டு மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDFC பேங்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு HDFC பேங்க்.
HDFC பேங்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்லேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே சார்ட்டில் நம்ம மாற்றுறோம். டே சார்ட்டில் மாற்றினோம் அப்படின்னா கரெக்டாக மந்த்லியோட சப்போர்ட் எடுத்துகிட்டு டே சார்ட்டில் ஒரு சைட் வியூஸ் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி லோயர் லோக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த லோக்கு லோயர் லோக்கு நியரஸ்ட்டாக வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸ் டே சார்ட்டில் போட்டிருக்கு. 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஜோனில் மிடில் லெவலுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்னு சொல்லுவோம். நம்ம இந்த லெவலுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த இடம். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து 4 ஹவர்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து 1 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனாலும் இந்த ஜோனை விட்டு வெளியே போகணும். சொல்லப்போனால் வெளியே போனோன்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த லெவல், ஓகே, இந்த இடத்துல இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். இதுக்கு கீழே வரணும் டவுன் ட்ரெண்ட் போகிறக்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறனால நம்ம வந்து இந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கனால சப்போர்ட்டை எப்படி பிரேக் பண்ணுது, அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் சைட்வேஸ் ஆகி எப்படி பிரேக் பண்ணுது. இதுக்கு தகுந்தபடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே போய் சைட்வேஸ்க்கு இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு, அதே மாதிரி இந்த ஜோனுக்கு கீழே போனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டு. இதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டி இருந்தால் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி அடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் மாற்றிக்கிறோம். மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, மந்த்லியில். அதே மாதிரி டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக லோயர் லோ ஆகிட்டுருக்கு. லோயர் லோக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ஜோனாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல நிறையா டச் ஆகிருக்கிறனால ஒரு ஜோன் மாதிரி தான் இந்த இடத்துல க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே லோயர் லோவுக்கு நியரஸ்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டாக கேண்டலோட ஸ்ட்ரக்சர் தெரியாதனால இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் மாற்றுறோம். 4 ஹவர்ஸ் மாற்றிடுறோம், அவர்லி மாற்றிக்கிறோம். அவர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல தெரியுது சொல்லப்போனால். ஏன்னா மேலே 2 ஆயிருக்கு, கீழே வந்து 2 வந்திருக்கு சொல்லப்போனால். இந்த இடத்துல வந்து 1, இந்த இடத்துல 2, அதே மாதிரி இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால இந்த மிடில் லெவலுங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை டச் பண்ணி மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்கு மேலே போனான்னா ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் ஃபில்லிங் நியரஸ்ட்டில் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சொல்லப்போனால். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கக்கூடாது, ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இருக்கணும். இந்த லெவலில் பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த இடத்துல சப்போஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த மேலே பிரேக் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து டிமாண்ட் ஜோனாக இன்னும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கேப் ஃபில்லிங்கில் என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, கேப் ஃபில்லிங்கில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த லெவலில் போனதுக்கப்புறம் கேண்டில் ஏதாச்சும் வைக்கிது அப்படின்னா உங்களுக்கு பார்க்கணும்.
இந்த லெவல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 34,200ங்கிற லெவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேடாக இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் 800 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஆடும். ஒரு ரொம்ப வந்து ஒரு நியூஸ் இருக்க டேஸில் தான் வந்து 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை டச்சில் ஓப்பன் ஆகலாம், இல்லை வந்து ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம். ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆக போது அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்கிறான், அதே மாதிரி HDFC பேங்க் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, அதெல்லாம் கம்பாரிஷன் பண்ணி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.